குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 7 ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேகாலயெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம அருணாச்சல பிரதேஷ் போகலான்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப நம்ம கவுஹாட்டியில் தான் மெயினில் ஜங்ஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி தான் அருணாச்சல பிரதேஷ் கிடையாது, இங்கேருந்து 570 கிலோமீட்டர். சரி, இன்றைக்கி முடிஞ்சளவு நம்ம வண்டி ஃப்ரெண்ட்ஸில் கேட்டுட்டோம். அவங்க எல்லாமே ரோடு நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்மளால் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிடுவோம்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலு. 3000 ரூபாய்க்கு 6 பேர் கிட்ட ஸ்டே பண்ணோம். பெரிய ஷூட் ரூம் கொடுத்தாங்க, 2 டபுள் பெட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துட்டாங்க. 6 பேர் நல்லா கம்ஃபர்ட்டாகவே ஸ்டே பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கவுஹாட்டி அருணாச்சல பிரதேஷ் ஹைவேலே தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம திரும்ப கவுஹாட்டி சிட்டிக்குள்ளே போகிறது, ரைட் எடுத்திங்கன்னா நம்ம அருணாச்சல் பிரதேஷ் நம்ம இந்த ரோடு டவாங் போகிற ரோடு. அதனால் கொஞ்சம் நம்ம ஹைவேலே ஸ்டே பண்ணனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லி மார்னிங் போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் கீழேயே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதனால் நம்ம வெளியே போய் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. இங்கே பட்ஜெட் வைஸு ஃபுட் வைஸில் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்தாங்க. இந்த ரூமோட காண்டாக்ட் நம்பரு இதான் உங்களுக்கு விசிட்டிங் கொடுக்குறேன். கீழே வந்து லிங்க்கில் லொக்கேஷன் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 570 கிலோமீட்டரு. காலைல ஏர்லி மார்னிங் ஒரு 7:30க்கு நம்ம பைக் எடுத்தனால கொஞ்சம் டிராஃபிக் எதுவுமே இல்லை, கொஞ்சம் வண்டி ஓட்டமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி ஆதிர் கீழே விழுந்துட்டான்ல, சரி அதனால் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரன்ற மாதிரி சொன்னான். சரி, நாங்கள் 4 பேர் முன்னாடி நீங்கள் போங்கண்ணா, நான் அப்படின்ட்டு வரன்ற மாதிரி, நீங்கள் முன்னாடி போங்கண்ணா நான் வரன்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் கூட ஒரு தம்பி ஒரு பையனை மட்டும் இருக்க வச்சுட்டு 2 பேர் நாங்கள் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி, நாங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நான் 2 பேரும் சேஃபாக வந்துடும்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் ரைட்டை கண்டினியூ பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வண்டிக்கு தேவையான பெட்ரோலையும் போட்டாச்சு. ஏன்னா 350 கிலோமீட்டர் நம்ம பைக்குக்கு இப்போ ரேஞ்ச் காமிக்குது. 570 கிலோமீட்டர் சரி போட்டாச்சு. சரி பார்த்துக்கலான்னு போகிறோம். பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா 8:30 தான் டைம் ஆகுது. கவுஹாட்டி தான் வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா இங்கே அசாமுமே பயங்கர வெயில் தான் இருக்குது. சரி, என்ன பண்ண, போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வெயிலையும் வண்டியை ஓட்டி தான் போனோம். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். டைம் 12 ஆயிடுச்சு. சரி, எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு டேஸ்பூரில் ஒரு ஹோட்டலில் வந்தோம். இங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் வந்து 250 பெர் மீலு, பட் அந்தளவு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இது ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் இந்த ஹோட்டல் இருக்குது. அந்த லொக்கேஷன் வந்து கீழே பின் பண்ணுறேன். கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு அப்புறமே ஒரு மயக்கம் வரும்ல, அந்த மயக்கம் வந்துச்சு. அப்புறம் ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு லேண்ட்மார்க் இருந்துச்சு. அங்கே கிட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம சின்ன பவர் நாப் போட்டாச்சு. பவர் நாப் போட்டு அப்புறம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே. அப்புறம் இந்த ரோடு எப்படி பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசினகுடி பந்திப்பூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள ஃபாரஸ்ட் ரோடு தான். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இதேமாரி தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டெருமை அந்த இதெல்லாம் இருந்துச்சு. பெருசாக அனிமல்லாம் பார்க்கல. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்டுற மாதிரியே டிரைவ் ஃபீல் இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம அருணாச்சல் பார்டர் செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான். ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கியாச்சு. இப்போ நம்ம அருணாச்சல பார்டர் செக் போஸ்ட் வந்தாச்சு. இது வந்து ஏரியா வந்து பாலுபங்க்னு சொல்கிறோம். பாலுபங்க் இந்த இடம் பேர். கரெக்டாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலேருந்து பாலுபங்க் வந்து கரெக்டாக வந்து 243 கிலோமீட்டரு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பயங்கர டிராஃபிக்கு. ஏன்னா அசாமு அருணாச்சல பிரதேஷுக்கு தான் பார்டர்னால அந்த பக்கத்து வந்து வண்டி வருது, இந்த பக்கத்து வண்டி வரனால எப்போயும் பார்டரில் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும்ல, அதனால் ஒரு 1/2 hour டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி போகிற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இதுதான் வந்து மெயின் வந்து செக் போஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து அருணாச்சல பிரதேஷ் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெர்மிட் வேணுமா. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி பாஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க போல். உள்ளே என்ட்ரு ஆகும்போது போலீஸ் நம்மளை பார்த்துட்டு வண்டியை லெஃப்ட்டு ஓரங்கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் பைக் நிப்பாட்டு. சரி, நாங்கள் மட்டும்தான் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே ஒரு 20-30 பேர் இது மாதிரி பெர்மிட் எடுக்கல போல். அது ஆக்சுவலி முன்னாடி ஆன்லைன்லேயே எடுக்கலாம் போல், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கம்பல்சரி பாஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க போல். அதனால் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுதான் மெயின் செக் போஸ்ட், அருணாச்சல் சிக்கிமோட மெயின் செக் போஸ்ட்னால இதை தாண்டாமல் நம்மளால் உள்ளே போக முடியாது. போலீஸ்கார் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நான் தெரியாமல் தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்ல, அதனால தான் எடுத்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ தேவையா. ஃபோட்டோ, நம்ம வண்டியோட ஆர்சி புக்கு, அப்புறம் ஆதார் கார்டு, இந்த 3 இருந்தால் போதும் போல். அதனால் சரி, நாங்கள் இந்த 3 எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை. அப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நான் வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகணும். வந்து பெர் பைக்குக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணானுங்க. நாங்கள் 4 200 கொடுத்துட்டு ஒரு வெளியே ஒரு 1/2 hour கிட்ட அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாங்க.
இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த முள்ள செக் போஸ்ட்டில் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணாங்க. அப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, ஒரு 4:30 ஆயிடுச்சு. சரி இனிமேல் நம்ம ஒரு 6க்கு மேலே நாங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி ஐடியா இல்லை, ஏன்னா நம்மளுக்கு புது ஏரியாவில், அதனால் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் இந்த பக்கம் நிறைய பேர் சொன்னாங்க வேணாம் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுற மாதிரி சொன்னாங்கனால நாங்களும் வந்து சரி ஓகே முடிஞ்சாலும் எவ்வளோ தூரம் இருட்டுற ஓட்டுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் ஓட்டி போனோம். இன்னும் அங்கேருந்து பார்த்திங்கனாலே ஒரு எப்படியும் 300 கிலோமீட்டர் கிட்ட வருது. சரி முடிஞ்சளவு போவோம்னு வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலி ஊரில் அருணாச்சல் பிரதேசில் என்ட்ரானோடனே அந்த சில்னஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கவுஹாட்டி அசாமுக்கு எவ்வளோ வெயிலில் இருந்தோமோ நம்ம மேலே ஏற ஏற அப்படியே அந்த கூலிங் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் மழை பெஞ்சலாம் நின்றுருக்கும் போல். நாங்கள் வந்தது சண்டேனால் வந்து எங்களுக்கு தெரியாது மேலே உள்ளே என்ட்ராகும்போது இந்த ஃபாஸ்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இது பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட நம்ம இங்கேயே நம்ம ஸ்டக்காகி நிற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வந்து ஒவ்வொருத்தனாக விசாரிச்சுட்டே இருக்காங்க, தமிழ்நாடா எங்கேருந்து வரேன் எப்படி வரேன் நாங்கள் பதில் சொல்கிறவங்களே போதும் ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள் ரிவரை சான்ஸே இல்லை. அப்படியே ரோட்டு மேலேயே வந்து சைடில் கொஞ்சம் சரிஞ்சு விழுந்தால் கூட கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தான் இருக்குது இந்த ரோடு. மழை பெஞ்சினால லேண்ட்ஸ்லைடிங்லாம் இருக்கும் போல், அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகிற நிலைமை ஆயிடுச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சனால ஃபுல்லாமே ரோடு ஃபுல்லாமே செகரி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் போனோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறக்குள்ளேயே. ஒரு வழியே நம்ம ஒரு 1 hour கழிச்சு தான் மேலே வந்தோன்னே ஒரு டீ கடையை பார்த்தோம். அங்கே ஆளுக்கு ஒரு லெமன் டீயை சொன்னோம், குடிச்சோன்னா தான் கொஞ்சம் பாடி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே 6 மணி ஆயிடுச்சு, அப்படியே அந்த சன்செட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம இங்கே தவாங்க நம்மளால் போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டெங்கான்றதான் ஒரு வில்லேஜ் மாதிரி அங்கே ரூம்ஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம கடை நம்ம அந்த பல்புங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம டெங்கா வில்லேஜ் வந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர். சரி நம்ம அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு இருந்தோம். பார்த்தோன்னா உள்ள அந்த சன்செட்டுக்கு அதுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கே பயங்கர ஃபீலாக இருந்துச்சுங்க. அந்த சில்னஸ் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் அந்த ட்ரிப்பு வந்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த அருணாச்சல் சொல்லி என்ட்ரு ஆகும்போது தான். இங்கே பார்த்திங்கன்னா போலீஸ்க்கே வேலை இல்லை, ஃபுல்லாகவே ஆர்மி தான். ஆர்மியோட கேம்ப்பு தான் வந்து ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே. அருணாச்சல் ஸ்டார்டிங்லேருந்து மேலே பொம்பலா பாஸ் வர ஃபுல்லாகவே ஆர்மி கண்ட்ரோல் தான். உள்ள பார்த்திங்கன்னா ஒரு டனல் இருந்துச்சு. டனலுக்குள்ளே என்ட்ராகும்போதே தெரியல, ஒரு பயங்கர ஃபீலாக இருக்கும். மலை மேலே மலையை குடஞ்சி டனலு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக இந்த டனல் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இருந்துச்சு. டனலில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆயிடுச்சு. சரி டெங்கா வில்லேஜ் நமக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. சரி டெங்காலேருந்து ரூம் சர்ச் பண்ணோம், ரூம் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் தம்பி ஒருத்தர் மெயின் ரோட்டில் வந்திருந்தான். அவன் தான் சொன்னான் எங்கள் பெரியப்பா ஹோட்டல் தான், இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னான். நாங்களும் ஓகே வண்டியில் ஃபோட்டோலாம் எடுத்தான். ரொம்பவே ஜாலியாகவே ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக பழகினான். சரி நானும் ஃபேமிலி கூட ஒரு மாதிரி அடாப்ட் ஆகி சரி இங்கேயே தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் இங்கேயே ஸ்டே பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அந்த ரூம் வந்து 1500 சார்ஜ் பண்ணானுங்க. ஒரு ரூமுக்கு வந்து 4 பேர், நாங்கள் வந்து 4 பேருமே அங்கே இருந்துக்கிட்டோம். சரி ஓகே 1500க்கு 4 பேருன்ற மாதிரி பட்ஜெட் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்டே பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு, டபுள் பெட்டு இருந்துச்சு. சரி அதனால் இப்படி இருந்தால் அது ஓகே தானே, நம்ம தங்குறதுக்கு இதுக்கு மேலே நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல வண்டி எடுக்க போகிறோம். அதனால் ஸ்டே ஓகேவாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்க்கிங் வந்து நம்ம வந்து உள்ளே அந்த கீழே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்குள்ளேயே நம்மளை வந்து பைக்கை பார்க்க சேஃபாக நம்ம நிப்பாட்டிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.